டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கான தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையினரின் விசாரணைக்கான தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் சோதனைக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதால் தடை உத்தரவு தொடர்கிறது. ஆண்டு தொடக்கத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் வருவதால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிக ஆர்வம் காட்டுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆண்டு தொடக்கத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் வருவதால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிக ஆர்வம் காட்டுவதாக தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஆர்வத்தை அமலாக்கத்துறை காட்டாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை தொடரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மேலும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது தரமாரியான கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மாநில அரசின் அலுவலகத்திற்கு சென்று எவ்வாறு நீங்கள் ஆவணங்களை பறிமுதல் செய்வீர்கள், பொதுவாக நீங்கள் எவ்வாறு ஆவணங்களை பறிமுதல் செய்வீர்கள் என்று உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தால் தடையை நீக்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கில் தாங்கள் விதித்த தடை உத்தரவு தொடரும் எனவும் டாஸ்மாக் வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை தொடர்வதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தற்போதைக்கு எந்த விதமான அவசரம் இல்லை எனவும் 2026 ஆண்டு தொடக்கத்தில் தமிழகத்தில் தேர்தல் வர இருப்பதால் இந்த வழக்கை அமலாக்கத்துறை அதிக ஆர்வம் காட்டுகிறது என்ற தமிழக அரசின் வாதத்தை ஏற்று ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை நீட்டிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.